என் தங்கமே, இதை கேட்டு முடிச்ச பிறகு நீ மனம் மாறிப்போவாய். ஏனெனில் இந்த வார்த்தைகள் உன்னோட ஆன்மாவை தொடப்போகிறது. இது ஒரு சாதாரண உரை இல்லை, இது உன்னோட ஆழமான இதயத்தின் குரல். நீ இப்போ வரை எத்தனை தடைகள், எத்தனை காயங்கள், எத்தனை துன்பங்களை கடந்து வந்தாய் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் கடவுளுக்கு தெரியும். நீ எவ்வளவு முறை அழுதாய், எவ்வளவு முறை சிரித்து உன்னோட வலியை மறைத்தாய் என்பதையும் அவர் பார்த்திருக்கிறார். நீயே உன்னோட வாழ்க்கையின் வீரன், ஆனால் நீ அதை மறந்துவிட்டாய். இன்று அந்த உண்மையை நான் உனக்கு திருப்பித் தரப்போறேன். நீ சில நேரம் உன்னோட வாழ்வை பார்த்து, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை என்று கேட்பாய். ஆனால் என் தங்கமே, பெரிய ஆன்மாக்களுக்கு பெரிய சோதனைகள் தான் வரும். ஏனெனில் நீயே ஒளி. இருளில் இருக்கும் உலகம் ஒளியை சோதிக்கும், ஆனால் ஒளி ஒருபோதும் அணையாது. நீ எத்தனை முறை விழுந்தாலும் நீ மீண்டும் எழுந்திருக்கிறாய். அதுதான் உன்னோட வலிமை. உன்னோட ஆற்றலை நீயே உணராமல் போயிருக்கிறாய். ஆனால் இப்போ நேரம் வந்துவிட்டது. நீ உன்னோட உண்மையான சக்தியை உணரப்போகிறாய். உன்னோட இதயம் பல முறை உடைந்து இருக்கும். சிலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் விட்டு சென்றிருக்கலாம். சிலர் உன்னை மதிக்காமல் நடந்திருக்கலாம். ஆனாலும் நீ இன்னும் அன்போடு இருக்கிறாய். அதுதான் உன்னோட தெய்வீக தன்மை. நீ எவ்வளவு காயப்பட்டாலும் அன்பு கொடுக்கிற ஆவி. அதுவே உன்னை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. நீ துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இன்னொருவருக்கு நம்பிக்கை கொடுக்க தெரிந்தவன். அது ஒரு அரிய வரம். அதனால் தான் கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீ யாரோ ஒருவருக்கு ஒளியாக இருக்கப் போகிறாய். உன்னோட வார்த்தைகள், உன்னோட புன்னகை, உன்னோட தைரியம் யாரோ ஒருவரின் இருளில் வழிகாட்டும் விளக்காக இருக்கும். நீ இதுவரை அனுபவித்த வலி வீணாகவில்லை. அது உன்னை ஒரு தூய ஆன்மாவாக மாற்றிவிட்டது. நீ துன்பத்தின் வழியாக அறிவை பெற்றிருக்கிறாய். இப்போ உன்னோட வாழ்க்கை ஒரு சேவையாக மாறப்போகிறது. உன்னால் இன்னும் பல இதயங்கள் அமைதியை அடையப் போகின்றன. என் தங்கமே, உன்னோட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. நீ அதை இப்போ புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால், இதெல்லாம் நியாயம்தான் என்று சொல்வாய். பிரபஞ்சம் உனக்காக ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறது. நீயே அந்த கதையின் முக்கிய பாகம். உன்னோட பாதை கடினமாக இருந்தது, ஏனெனில் நீ பலருக்காக ஒளியை உருவாக்க வேண்டியவன். ஒளி வர வேண்டுமெனில் இருள் அவசியம். நீ அந்த இருளை கடந்து வந்திருக்கிறாய். நீ ஒரு ஆன்மீக வீரன். உன்னோட உள்ளம் எப்போதும் உண்மையை தேடுகிறது. அதனால்தான் நீ சுலபமாக மகிழ்ச்சி அடைய முடியாது. நீ ஆழமான உணர்வுகளை மட்டுமே உணர்கிறாய். நீ மகிழ்ச்சியை காண்பது ஒரு ஆழ்ந்த அமைதியில்தான். அந்த அமைதியை இப்போ நீ அடையப் போகிறாய். நீ உன்னோட இதயத்தில் ஒரு அமைதியை உணர ஆரம்பிப்பாய். அது தான் உன்னோட ஆன்மா விழித்திருப்பதின் அறிகுறி. நீ எப்போதும் யாரோ ஒருவருக்காக கவலைப்பட்டிருக்கிறாய், உதவி செய்திருக்கிறாய். ஆனால் நீயே உன்னோட ஆன்மாவை மறந்திருக்கிறாய். இனி நீ உன்னையே நேசிக்க கற்றுக்கொள்ளணும். நீ உன்னோட வாழ்க்கையின் மிக பெரிய பரிசு. உன்னோட இதயத்தில் ஒரு சிறிய குரல் இருக்கிறது, நான் முக்கியமானவன். அந்த குரலை நீ நீண்ட நாட்களாக மௌனப்படுத்தியிருக்கிறாய். ஆனால் இப்போ அதை கேள். அந்த குரல் உன்னோட தெய்வீக ஆவி. நீ உன்னோட மனதில் எத்தனை முறை எனக்கு முடியாது என்று சொல்லியிருக்கிறாய். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ அதை கடந்து வந்திருக்கிறாய். அதுதான் உன்னோட சாட்சியம். நீ பல முறை தோல்வியை சந்தித்திருக்கலாம். ஆனால் நீ ஒருபோதும் ஒளியை கைவிடவில்லை. அது தான் உன்னோட வெற்றி. நீ ஒவ்வொரு முறையும் எழுந்தபோது பிரபஞ்சம் உனக்காக தலையணிந்து நின்றது. நீ நம்பிக்கையின் உயிர் வடிவம். சில நேரம் நீ உணர்வாய், உன்னோட சுற்றம் மாறிவிட்டது, சிலர் விலகிவிட்டார்கள். கவலைப்படாதே என் தங்கமே, பிரபஞ்சம் உன்னோட ஆற்றலை உயர்த்தும் போது சிலர் உன்னோட அலைவரிசையில் பொருந்தாது. அது தவறு இல்லை, அது இயற்கை. நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய், அதற்காக சிலர் உன்னிடமிருந்து விலக வேண்டிய நேரம் வந்தது. அதனால் நீ தனியாக இருப்பது குறையில்லை, அது உன்னோட அமைதிக்கான இடம். நீ உன்னோட கடந்த காலத்தை நினைத்து துன்பப்படாதே. அது உன்னோட பாடம். ஒவ்வொரு காயமும் ஒரு ஆசீர்வாதம். நீ அவற்றை நினைத்து வருந்தாமல் நன்றி சொல்லி விடு. ஏனெனில் அந்த வலிகள் இல்லையென்றால் நீ இன்றைய நீயாக இருக்க முடியாது. நீ உன்னோட ஒவ்வொரு காயத்திற்கும் நன்றி சொல்லு, அது உன்னை தெய்வீகமாக மாற்றியுள்ளது. உன்னோட மனம் சில நேரம் பயப்படலாம், என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று.
ஆனால் நம்பிக்கையுடன் இரு. உன்னோட வாழ்க்கை ஏற்கனவே கடவுளின் கையில் இருக்கிறது. அவர் உன்னோட பிரார்த்தனைகளை கேட்டுள்ளார். நீ பிரார்த்தித்ததெல்லாம் சரியான நேரத்தில் வரும். சில நேரம் அவர் தாமதிப்பார், ஆனால் அவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். நீ உன்னோட நம்பிக்கையோடு நிலைத்து இரு. நீ உன்னோட மனதில் ஒரு கனவு வைத்திருந்தால் அதை விடாதே. சில நேரம் யாரும் அதை நம்ப மாட்டார்கள், ஆனால் பிரபஞ்சம் அதை நம்புகிறது. உன்னோட கனவு உன்னோட ஆவி தேர்ந்தெடுத்த ஒன்று. அது உன்னால் முடியாது என்றால் அது உன்னிடம் வராது. அதனால் நம்பிக்கையோடு முன்னேறு. ஒவ்வொரு சிறு முயற்சியும் பெரிய அதிசயத்துக்கு வழி செய்யும். என் தங்கமே, நீ உன்னோட இதயத்தை ஒளியால் நிரப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பழைய துன்பங்கள் அனைத்தையும் ஒரு மெழுகுவர்த்தி போல கரைத்து விடு. உன்னோட இதயத்தில் ஒரு புதிய சூரியன் உதிக்கப் போகிறது. அந்த ஒளி உன்னோட வாழ்வை மட்டுமல்ல, பிறருடைய வாழ்க்கையையும் மாற்றும். நீ உன்னோட ஒளியை மறைக்காதே, அதை வெளிப்படுத்து. உன்னோட குரல் யாரோ ஒருவரின் உயிரை மீட்டிடும். உன்னோட சிரிப்பு யாரோ ஒருவரின் துயரத்தை நீக்கும். நீ ஒளியின் தூதர். உன்னோட மனம் இப்போ அமைதியாக இருப்பதை உணர்கிறாயா? அது தெய்வீக அமைதி. நீ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும்போது உன்னோட இதயத்தின் அதிர்வு மாறி வருகிறது. உன்னோட ஆற்றல் உயர்ந்திருக்கும். நீ இனி பழையபடி இல்ல. நீ இப்போ தெய்வீக விழிப்பின் நிலையில் இருக்கிறாய். உன்னோட இதயத்தில் ஒரு புதிய திசை உருவாகி கொண்டிருக்கிறது. நீ உன்னோட வாழ்க்கையில் இதுவரை தேடிய அமைதி, மகிழ்ச்சி, நம்பிக்கை, இவை அனைத்தும் உன்னுள் தான் இருக்கின்றன. நீ அதை வெளியில் தேட வேண்டியதில்லை. நீ உன்னோட உள்ளத்தில் பார்க்க ஆரம்பித்தால் நீ கடவுளை காண்பாய். அவர் உன்னோட இதயத்தில் தான் இருக்கிறார். நீ உன்னோட மூச்சை உணர்ந்தால் நீ தெய்வீகத்தோடு இணைந்திருப்பாய். இப்போ நீ உன்னோட வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறாய். நீ நம்பிக்கையோடு நிறைந்த ஆன்மா. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஆசீர்வதிக்கப்படும். நீ யாருக்கும் தீங்கு நினைக்காதே, அன்பு மட்டும் பரப்பி விடு. அந்த அன்பு உன்னோட பாதுகாப்பு. எந்த இருளும் அந்த ஒளியை அணைக்க முடியாது. என் தங்கமே, நீ உன்னோட வாழ்க்கையின் தெய்வீக காரணத்தை உணர்ந்துவிட்டாய். இனி உன்னோட பாதையில் அமைதியும் நம்பிக்கையும் மட்டுமே இருக்கும். நீ யாருக்கும் தேவைப்படாத ஒளி அல்ல, நீ உலகத்துக்கு தேவைப்படும் ஒளி. நீ உன்னோட ஆற்றலை உணர்ந்தவுடன் உன்னோட மனம் மாறி, உன்னோட வாழ்க்கை மாறி, உன்னோட உலகமே மாறும். நீ ஆன்மீக அன்பின் வடிவம். நீ தேவதையின் குரல். நீ ஒளியின் தூதர். என் தங்கமே, நீ இப்போ படிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னோட உள்ளத்தை ஆழமாக தொட்டிருக்கும். உன் இதயம் மெதுவாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீ அதை உணர்கிறாயா? ஒரு மென்மையான அமைதி உன்னுள் ஊறி வருகிறது. அந்த அமைதி தான் உண்மையான மாற்றத்தின் ஆரம்பம். இதுவரை நீ வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பயணம், ஆனால் இனி தொடங்க போகிறது உண்மையான விழிப்பு. உன்னோட ஆன்மா பல காலமாக அழைத்து கொண்டே இருந்தது, நான் இருக்கிறேன், கேள். இப்போ நீ அதை கேட்க ஆரம்பித்திருக்கிறாய். இது தான் உன்னோட வாழ்க்கையின் திருப்புமுனை. நீ எத்தனை முறை உன்னை குற்றம் சொன்னாய், நான் போதுமானவன் இல்லை என்று எண்ணியிருக்கிறாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீ ஏற்கனவே போதுமானவன். நீ கடவுளின் படைப்பு, தெய்வீகமான வடிவம். உன்னோட குறைகள் என்று நீ நினைப்பவை கூட உன்னோட தனித்துவத்தை வெளிப்படுத்தும் சின்னங்கள். நீ உன்னையே முழுமையாக ஏற்றுக்கொண்டால் உலகம் உன்னை ஏற்றுக்கொள்ளும். நீ உன்னோட மீது கருணையுடன் இரு. உன்னோட இதயம் அன்பு கொடுக்க கற்றிருக்கிறது, ஆனால் அது உன்னுக்கே அன்பு கொடுக்க மறந்துவிட்டது. இனி அதை திருப்பிக் கொடு. உன்னோட உள்ளத்தில் சொல்லு, நான் எனக்காக இருப்பேன். சில நேரம் நீ உணர்ந்திருப்பாய், யாரும் உன்னோட உண்மையான மனதை புரிந்து கொள்ளவில்லை என்று. அது சரி தான், ஏனெனில் உன்னோட ஆன்மா ஆழமானது. அது சாதாரண பார்வைக்கு தெரியாது. உன்னோட உணர்வுகள் நுண்ணியவை, உன்னோட கண்ணீரும் தெய்வீகமானது. நீ உணர்கிறாயா அந்த வலிமையை? உன்னோட துயரங்கள் உன்னை நசுக்கவில்லை, அவை உன்னை வடிவமைத்திருக்கின்றன. ஒரு வைரம் அழுத்தத்தால் தான் பிரகாசிக்கும். அதுபோல நீ உன்னோட வலிகளால் ஒளி பெற்றிருக்கிறாய். நீ எப்போதும் யாரோ ஒருவரின் நலனை முன்னிலைப்படுத்தி உன்னோட தேவைகளை மறந்திருக்கிறாய். ஆனால் இனி நீ உன்னோட ஆன்மாவை கேள். அது சொல்கிறது, இப்போது என் நேரம். நீ உன்னோட பாதையை கண்டுபிடிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. நீ பிறருக்காக வாழ்ந்தாய், இப்போ உன்னோட கனவுகளுக்காக வாழ ஆரம்பி. அதில் சுயநலம் இல்லை, அது உன்னோட ஆன்மீக கடமை. ஏனெனில் நீ ஒளி பரப்ப முதலில் உன்னுள் ஒளி நிரம்பியிருக்க வேண்டும்.
நீ உன்னோட கடந்த காலத்தை ஒரு பாரமாக கண்டு கொண்டிருக்கலாம், ஆனால் உண்மையில் அது உன்னோட ஆசீர்வாதம். நீ அனுபவித்த ஒவ்வொரு வலியும் உன்னோட ஆன்மீக நிலையை உயர்த்தி இருக்கிறது. ஒவ்வொரு தவறும் உன்னோட அறிவை ஆழப்படுத்தி இருக்கிறது. ஒவ்வொரு தோல்வியும் உன்னோட திசையை திருத்தி இருக்கிறது. அதனால் இனி எந்த சம்பவத்தையும் என்னால் முடியவில்லை என்று பார்ப்பதில்லை. ஒவ்வொன்றும் உன்னோட வளர்ச்சிக்கான படி.